அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். காபிர்கள் பயன்படுத்திய ஆடை நாங்கள் பயன்படுத்தலாமா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், காபிர்களுடைய சகவாசத்தை இஸ்லாம் மட்டுப்படுத்த சொல்கிறது, தடை செய்யவில்லை. ஏன்னா அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார், உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாதவர்கள், உங்களுடைய யுத்தம் செய்யாதவர்கள், இவர்களோடு நீங்கள் அந்த தபர்ரூஹும் வத்துக்ஸிது இலைஹிம், அவர்களோடு நல்ல முறையில் நடப்பது, நீதமாக நடப்பது மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா எந்த ஒரு குற்றமும் பிடிக்க மாட்டான் என்று அல் குர்ஆனில் சொல்லி காட்டு நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யகூதியினுடைய போர்க்கவசத்தை கூட யகூதியிடத்திலே அடமானமாக வைத்திருக்கிறார்கள், போர்க்கவசத்தை. இப்படி நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணிடத்திலே வாட்கோதுமை அவர்கள் இரவலாக பெற்றிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்தின் போது பிடிபட்ட நிலங்களை யூதர்களுக்கு கொடுத்து அதிலே வியாபாரம் செய்து விவசாயம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை அவர்களும் பெற்று அந்த யகூதிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இது தொடர்பாக பார்க்கிற ஒரு செய்தியில் அபூ சலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், அவர் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ் அஃப நஅகுலு ஃபி அவானிஹிம், அவருடைய பாத்திரங்களை நாங்கள் சாப்பிடலாமா, காஃபிர்களுடைய பாத்திரங்களில் சாப்பிடலாமா என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் வஜத்தும் கைரஹா பலா தௌகுலு ஃபீஹா, அது அவர்களுடைய அது அல்லாத வேறு ஏதாவது நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் அதில் நீங்கள் சாப்பிட வேண்டாம், அவர்களுடைய இதிலே நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதிலே சாப்பிடுங்கள். ஆனால் வைலம் தஜிது கைரஹா, அப்படி உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை ஆக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் அதிலே சாப்பிடுங்கள். ஃபக்ஸிலூஹா வக்குலு ஃபீஹா, அதை கழுவி விட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முடியுமானவரை நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், எங்களுக்கு ஏதாவது வேறு வழிகளில் கிடைக்கிறதா என்று. இல்லாத போதுதான் காபிர்களுடைய எதுவாக இருந்தாலும், ஆடையாக இருக்கலாம், பாத்திரங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு, அதனை முற்படுத்துவதற்கு ஒரு முஸ்லீமுடைய ஏதாவது சொத்துக்கள், அவருடைய உடைமைகள் இருக்கிறதா, எங்களுக்கு கிடைக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு கட்டத்தில் தான் இந்த காபிருடைய ஏதாவது பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் தடை கிடையாது. இப்போ இன்றைக்கு நாங்கள் உதாரணமாக இரண்டாம் தரமான பொருட்களை சந்தையில் வாங்குகிறோம், ஆனால் யார் பாவித்தார்கள் என்று தெரியாது, ஆடையை கூட வாங்குகிறோம், அதே போன்று பாத்திரங்களை கூட நாங்கள் வாங்குகிறோம், இப்படி பல விடயங்களை நாங்கள் வாங்குகிறோம், ஆனால் யாருடைய எங்களுக்கு தெரியாது. அப்போ அதனால் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.